பார்ட் 1ல் பார்த்தோம் சோலாஸ் கடலை தாண்டி பல நாடுகளை டாமினேட் பண்ணாங்கன்னு. அப்போது இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் எம்பையரை யார் டிஃபீட் பண்ணாங்க? சர்ப்ரைசிங்காக இருக்கா? அது ஒரு ஃபாரின் கிங்டம் இல்லை, ராஜேந்திர சோலாக்கு அப்புறம் வந்த அவரோட வாரிசுகள். அவங்களால அவ்வளோ ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கொடுக்க முடியல. அதுக்குள்ளே அடுத்த கிங் யாருங்கிற பவர் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் கண்டினியூஸ் வார்ஸ், இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய எம்பையரை ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, ட்ரெஷரியும் வீக்காச்சு. இதை தான் பாண்டியர்கள் பர்ஃபெக்ட் சான்ஸாக யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சோலாஸோட பவர் குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஒரு காலத்தில் கடல்லே ரூல் பண்ணின சோலாஸ் கடைசியில் அவங்க ஆட்சியே முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் இதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? சோலா எம்பையர் அழிஞ்சாலும் அவங்க பெயர் இன்னும் இந்த உலகத்தோட ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருக்கு. அது எங்கே, எப்படி, அதெல்லாம் பார்ட் 3ல் பார்ப்போம்.